எடுத்து போட சொல்லி ஒரு கண்ணு அதை கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். அப்பவே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு ஒன்றும் கேட்கல. 3 லட்ச ரூபா இப்போ போஸ்ட் ஹவுஸில் போட்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரனை கண்ணுக்கு பார்க்க போகிறேன்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 1 லட்சம் எடுக்கிறோம்னு 3 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து 1,50,000 ரூபா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்றா சேர்த்து போட்டு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எங்களை தெருவில் விட்டுட்டு போயிட்டேன் சார். நாங்கள் ரொம்ப சோத்து கூட வழி இல்லாமல் கிடந்து சாகுறேன் சார். அவருக்கு வைத்தியம் பார்க்க போகிறோம்னு வேலைமானுக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம்னு 1 லட்சம் எடுத்தால் போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஒரு கண்ணு தெரியாது கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு போய் 1 லட்சம் எடுக்கிறோம்னு சொல்லி 3 லட்சத்தையும் எடுத்து வீட்டில் இருந்த 1,50,000 லட்சத்தையும் எடுத்து 5 லட்சத்தையும் கொண்டு என் பேரில் கொண்டு போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்தேன். அங்கேயே போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன் சார். நான் போய் அதை தகராறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ 3 வருஷம் சென்று தரமுன்னா இப்போ 5 வருஷம் சென்று தர முடியாது, இப்போ தர முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு வரமாட்டேன்ட்டா சார். ஸ்டேஷனுக்கு அவங்க எழுதி கொடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பிளைஸாவில் இருக்காரு. மருமக காளையாரி இல்லை, நெடுங்கோலம் தவமணி மணி. என்ன வேலை செஞ்சாரு? யாரு? வீட்டுக்காரரு. எங்கள் வீட்டுக்காரர் அருவா அடிக்கிற வேலை. நான் காளையாரியில் சந்தையில் கொண்டு போய் விற்று ஒன்றா சேர்த்து போட்டிருந்தேன் சார். அதை தூக்கிக்கிட்டு இப்போ எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டேங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.